தலாவும் அப்துல்லா பின் உமர் அலி அல்லாஹு தலான்னு ஜனாசாவை கலந்து நல்லடக்கம் பண்றாங்க. ஜன்னத்துல் பக்கீல தான் அவங்களுடைய ஜனாசா நல்லடக்கம் பண்ணப்பட்டிருக்கு. இதுதான் ஹப்சர் அலி அல்லாஹு தலாவுடைய வாழ்க்கை வரலாறின் சிறு சுருக்கம். அடுத்தது நம்ம இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஜெய்னப் பின் ஹுசைமார் அலி அல்லாஹு தலா அன்ஹா. இவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய 5வது மனைவியாக இருக்காங்க. இவங்களும் ஹிஜ்ரி 3ல தான் இவங்களை திருமணம் முடிக்கிறாங்க. இவங்களையும் ஹிஜ்ரி 3ல தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஹது போருக்கு பிறகுதான் திருமணம் முடிக்கிறாங்க. இப்ப ஜெய்னப் ஹுசைமார் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா எப்படிப்பட்டவங்கண்டா உம்முல் மசாக்கின் பேர் வாங்கினவங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கையிலேயே இவங்க உம்முல் மசாக்கின், அதாவது ஏழைகளின் தாய் அப்படின்னு பேர் பெற்றவர்கள். இவங்களும் முதல்ல திருமணம் முடிச்சவங்க தான். முதல் கணவர் அப்துல்லா பின் ஸஹ்ஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்க அதை எங்க உஹது போடுறதா அவங்களும் சஹீர். இப்போ அவங்க கணவர் இல்லாம இருக்காங்க. அந்த நேரத்துல தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள திருமணம் முடிக்கிறாங்க. திருமணம் முடிச்சதுல 2 அறிவிப்பாக இருக்கு. 3 மாதம் 4 மாதம் 6 மாதம் 3 அறிவிப்பா இருக்கு. இதுல 3 ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய மனைவியாக வாழ்ந்தவர்கள். அந்த 6 மாசம் தான் அவங்க உம்முஹத்துல் மூமினீன்ங்கிற அந்த பாக்கியத்தை அல்லாஹ் அவங்களுக்கு கொடுத்திருந்தான். இவங்க தர்மத்தில் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலாவை விட முந்தியவர்களாக இருந்தாங்க. இதை யார் சொல்றா? உமர் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அறிவிச்சு கொடுக்குறாங்க. இவங்க எப்படின்னா நேரத்தை நாளாக பிரிச்சுக்கிடுவாங்களாம். அதாவது இப்ப 24 மணி நேரம் இருக்கு இல்லையா, 6 மணி நேரமாக 4 பகுதியாக பிரிச்சு, ஒரு பங்கு அல்லாஹ்வை வணங்க, ஒரு பங்கு நப்சிடம் கணக்கு வழக்கு பார்க்க, ஒரு பங்கு குடும்பத்தோட செலவழிக்க, ஒரு பங்கு ரப்புக்கும் நப்சுக்கும் இடையே தொடர்பு ஏற்படுத்தி கொள்வாங்க. சுபஹானல்லாஹ். இன்னைக்கு நம்மகிட்ட இருக்கிற 24 மணி நேரத்தை நம்ம எந்த அளவுக்கு நம்ம பிரிச்சு வாழ்றோம், நம்ம எந்த அளவுக்கு வாழ பிரியப்படுறோம், ஒரு கண நேரம் நம்ம சிந்திச்சு பார்ப்போமே. ஒரு பங்கு அல்லாஹ்வை வணங்க அப்படின்னா நம்ம தொழுகிற தொழுகை எல்லாம் எத்தனை மணித்துளிகள்ல நம்ம தொழுகிறோம்? லொஹருக்கு 5 நிமிஷம், அசருக்கு 5 நிமிஷம், மகரிபுக்கு 5 நிமிஷம், இப்படி நிமிஷ கணக்கு தானே வச்சிருக்கோம். 6 மணி நேரமா நம்ம பிரிச்சு வச்சிருக்கோம். 5 வக்து தொழுகையும் 6 மணி நேரம் பிரிச்சு வச்சிருக்கவங்க எத்தனை பேர் இருக்கோம்? ஒரு பங்கை பிரிச்சு வச்சுட்டு தொழுகக்கூடியவர்கள். தஹஜ்ஜத்துடைய நேரத்தை 4ஆக பகிர்வாங்களாம். ஒரு பகுதி குர்ஆன் ஓத, ஒரு பகுதி அல்லாஹ்வை நின்று வணங்க, ஒரு பகுதி இஸ்திக்பார் தேட, ஒரு பகுதி துஆ செய்ய. தஹஜ்ஜத்துடைய அந்த நேரத்துல 4ஆக பகிர்ந்து அந்த நேரத்தை ஹயாத்தாக்குவாங்களாம். நம்ம இன்னைக்கு நம்ம தஹஜ்ஜத்து எத்தனை பேர் எந்திரிக்கிறோம்? ஒரு கண நேரம் வயசு வந்ததுக்கு பிறகு தொழுதுக்கலாம், கிளவியானதுக்கு பிறகு தொழுதுலாம் மருந்து மாத்திரை தொலை தேவைப்படுறது. மாத்திரை போட்டேன் தூக்கம் வந்துருச்சு, காலையெல்லாம் வலிக்குது, உடம்பு ஒத்துழைக்காது. அதாவது முதுமைக்கு பிறகு நம்ம அமல் செஞ்சுக்கிடுவோம் நம்ம சொல்ல போனா, அந்த முதுமை வந்ததுக்கு பிறகு மனசும் உடலும் நிச்சயமா ஒத்துழைக்க மாட்டாது. ஒரு சிலருக்கு அல்லாஹ் தருவான். ஏன்னா அவங்க இளமையிலேயே அமல் செஞ்சு அந்த உடம்பும் உள்ளமும் ஊறி போய் இருந்துச்சுன்னா இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் தருவான். அப்ப நம்ம வயது வந்ததுக்கு பிறகு நம்ம பார்த்துக்கிறோம்னு இருக்கக்கூடாது. இப்ப ஜெய்னப் பின் ஹுசைமார் ரலியல்லாஹு தஆலா என்ன செஞ்சாங்க? அவங்க வயசு என்ன, அந்த நேரத்துல கூட அந்த வணக்கங்களை அவங்க பிரிச்சு வணங்குறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட அந்த வாழ்ந்த 6 மாத காலங்கள்ல ஒரு நாள் கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குரலை உயர்த்தி இவங்க பேசினவங்க இல்லையா. எந்த கேள்வியுமே கேட்க மாட்டாங்களா. ரசூல்லா என்ன சொன்னாலும் ஆமா சரி அப்படின்னு சொல்லக்கூடிய பண்பு உங்கள்கிட்ட இருந்தது. அல்ஹம்துலில்லாஹ். அப்ப இவங்களுடைய பண்பு நம்மகிட்ட என்னென்ன இருக்கு? நம்ம கணவர்கிட்ட எப்படி வாழ்றோம், நம்ம மார்க்கத்தை நம்ம கணவர்கிட்ட எப்படி போய் புகுத்துறோம்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கும்போது அவங்க தான் தாவத்து பணி. ஆனா ஜெய்னப் பின் ஹுசைமார் ரலியல்லாஹு தஆலா வீட்டுல சில பெண்கள் எப்பவுமே வந்து போயிட்டு போவாங்களாம். காரணம் என்னடா, அவங்க தொழுகையை பத்தி இபாதத்தை பத்தி எங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க அப்படிங்கிறது கேள்விப்படுவோம். ரசூல்லா புன்முறுவல் புத்ததாக வரலாறு. இன்னைக்கு நம்ம இன்றைய பொழுது நம்ம யாருக்கு தாவத்தை செஞ்சிருக்கோம்? நம்ம உள்ளத்துக்கு தெரியும் இல்லையா, நம்ம என்ன செஞ்சிருக்கோம். இன்னைக்கு உள்ள வேலைகள்ல நம்ம துனியா வேலை எவ்வளவு, ஆகிரத்துடைய வேலை எவ்வளவு, நம்ம கபருடைய வேலை எவ்வளவு, சக்கராத்துக்காக நம்ம என்ன வேலை பார்த்துருக்கோம்? 4ஆக பங்கு வைக்கணும் இல்லையா. அப்ப நம்ம இன்ஷா அல்லாஹ் இப்படிப்பட்ட உம்முஹத்துல் மூமினீன் தாய்மார்களுடைய பயானை கேட்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ்.
பயான் கேட்கணுன்னு தான் இவ்வளவு பேர் நீங்க வந்து இங்க கூடியிருக்கீங்க. அப்ப இந்த பயானுக்கு உள்ள மதிப்பு என்னண்டா அதை செயல்படுத்தணும். இவர்களுடைய பேரை நம்ம ஞாபகம் வச்சுக்கிறணும். கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய அயராத உழைப்பு எந்த அளவுக்கு உழைச்சாங்க அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே ஓரளவு தெரியும். அந்த உழைப்புல உடைய பகுதிகள் தான் நம்ம உம்மத்துல் மூமினின் தாய்மார்கள் வாழ்ந்த வாழ்க்கை. அப்ப அந்த வாழ்க்கையில நம்ம இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொருவர்களும் அதை அறிந்து நம்மளுடைய வாழ்க்கையை சீரமைக்கக்கூடியவர்களாக இருக்கணும். அல்ஹம்துலில்லாஹ். ஹப்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ஒரு முறை ஜெய்னப் பின்த் குஸைமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாட்ட எந்த அளவுல உரையாடுறாங்கன்னா, ஒரு முறை வணக்கம் செஞ்சுட்டு ஜெய்னப் பின்த் குஸைமா ரலியல்லாஹு தஆலா அமர்ந்திருக்காங்க. இப்ப ஹப்ஸா ரலியல்லாஹு தஆலா கேட்குறாங்க, எனக்கு அமலை சொல்லி கொடுங்கன்னு கேட்குறாங்க. அப்ப ஹப்ஸா ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்றாங்க, ஜெய்னப் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, உங்களுக்கு தெரியாத அமலா அப்படிங்கிறாங்க. சொல்லி கொடுத்தீங்கன்னா நானும் கத்துக்கிடுவேங்கிறாங்க. அவங்கள்ட்ட அதாவது ஒரே கணவருக்கு திருமணம் முடிச்ச 2 மனைவிமார்கள் அவங்கள்ட்ட இருந்த அந்த ஒற்றுமை அமல்ல இருந்திருக்கு. சுப்ஹானல்லாஹ். இன்னைக்கு நம்ம ஒவ்வொரு வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் நம்ம பிள்ளைகள்கிட்ட எந்த அளவுக்கு நம்ம உறவோட மார்க்க ரீதியான பெண்கள் பேச்சுக்கள் நம்ம வச்சிருக்கோம். இங்கே பையன் பேசுறேன், இப்ப நான் மைக்கு இருக்குன்னு நல்லா பேசிக்கிட்டு இருக்கேன். வீட்டில் என்னுடைய மாகுல் எப்படி இருக்குன்னு யாருக்கு தெரியும்? என் ரப்புக்கு தெரியும், என் இருளோர் மலக்குகளுக்கு தெரியும் இல்லையா? அப்ப அந்த பயத்தோட இப்ப என் தாய்மார்களை பத்தி நம்ம பேசும்போது அந்த தாயுடைய சுவடி என்கிட்ட வர்றது மாதிரி இருக்கணுமே. கதிஜா ரலியல்லாஹு தஆலாவுடைய ஈமான் அல்லது கேட்கலாம், யா அல்லாஹ் கதிஜா ரலியல்லாஹு தஆலா ஈமான் போல எனக்கு உயர்ந்த ஈமான் என்கிட்ட இல்லை. ஆனா அவர்கள் ஈமான நினைச்சு நான் ஒவ்வொரு நாளும் உன்கிட்ட கேட்கிறேன், ரப்பு என் ஈமான உறுதியா இருக்கு. தாராளமா கேட்கலாம். சௌதா ரலியல்லாஹு தஆலா போல வெட்க உணர்வு என்கிட்ட இல்லை. ஆனா அந்த வெட்க உணர்வை நினைச்சு அந்நிய இடத்துல அந்நியத்தனமான இடத்துல பார்வையை தாழ்த்தி கொள்ளுங்கன்னு அல்லாஹ் சொன்னபடி என்னுடைய பார்வையை நான் தாழ்த்திக்கிறேன் அல்லாஹ். இவர்களின் பொருட்டு நான் எனக்கு வெட்க உணர்வை அதிகப்படுத்திக்கூடிய அல்லாஹ். இதுதான் ஒரு தாய் மகளுக்குள்ள தொடர்பு வரணும். ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா போல எனக்கு அறிவு இல்லை. அவர்களுடைய அறிவு அவங்கள்ட்ட இருந்த அந்த ஒரு இஸ்தி என்கிட்ட இல்லை. அப்ப அந்த அறிவின் திறனை கொண்டு நான் கேட்கிறேன், ரப்பே மார்க்கத்துடைய சட்ட திட்டங்கள்ல எனக்கும் கொஞ்சம் கற்றுக்கொடியா அல்லாஹ். நான் பிறருக்கு கற்றுக் கொடுப்பத நீ ஏற்றுக்கொள்ளியா அல்லாஹ். ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க, கற்றுக்கொண்டு இருங்க, கற்றுக் கொடுங்க, உங்களுக்கு சிறந்தவர்ங்கிறாங்க. இப்ப தானும் கற்று பிறருக்கு கற்றுக் கொடுப்பவர்கள் சிறந்தவர்கள் சொல்லும் போது நம்ம இந்த உம்மத்துல் மூமினின் தாய்மார்கள்ட்ட இருந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த விஷயங்களை இன்ஷா அல்லாஹ் நம்ம பதிவு பண்ணக்கூடியவர்களாக இருப்போம். அல்லாஹு தஆலா நம்மளுக்கும் நம் சந்ததிகளுக்கும் தந்தருள்வானாக. இப்ப ஹப்ஸா ரலியல்லாஹு தஆலா அவருடைய நோம்புடைய தாக்கம், இப்ப நம்மளுக்கு முபாரக்கான நாட்கள் எவ்வளவோ இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். அந்த நாட்கள்ல நம்ம ரமலான் மாதம் மட்டுமே நோன்பு பிடிக்கக்கூடிய பெண்கள் நிறைய இருக்கும். அதுக்கு பிறகு எந்த நோன்புகளுக்கும் நம்ம இடம் கொடுக்கறது இல்லை. காரணம், எனக்கு உடம்பு முடிக்கல, நான் நஃபிலான நோன்பு வச்சேன்னா எனக்கு தலைவலி வந்துடுது, சுன்னத்தான நோன்பு வச்சேன்னா எனக்கு வயிறு வலி வந்துடுது அப்படின்னு நம்ம என்ன செஞ்சிடும், அந்த ரமலானை மட்டும் பிடிக்கக்கூடியவர்கள் பெண்கள் நிறைய பேர் இருக்கோம். அந்த ரமலான கூட கலாச்செஞ்ச நோன்பு இப்ப நம்ம ஜமாத்துல் அவ்வல் வந்துருச்சே, நிறைவேற்றி இருப்போமா? அதுவும் ஒரு கேள்விக்குறிதான். அல்லாஹ் நம்மளை அனைவரையும் பாதுகாப்பானாக. நம்மளுடைய நோன்புகளை கொண்டு அல்லாஹ் நாடினால் நிச்சயமா அல்லாஹ் தஆலா நம்மளுடைய ஹாஜத்தை நிறைவேற்றுவான். ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா ஒரு முறை கேட்டாங்க, இல்லையா அரிசியின் கதவை நீங்க தட்டி கொண்டே இருங்கள். ஆயிஷா சித்திகா சொன்னாங்க, அரிசியின் கதவை நான் எப்படி தட்டுட்டு யார சொல்லலான்ட்டாங்க, நோன்பை கொண்டு தட்டி கொண்டிருங்கள். அப்ப நம்ம இவங்கள்ட்ட கேட்டதுக்கு, ஹப்ஸா ரலியல்லாஹு தஆலா கேட்டதுக்கு, நோன்புக்கு கூலி அல்லாவே இருப்பதினால நான் நோன்பை தேர்ந்தெடுத்து கொண்டேன்ட்டாங்க. இன்னைக்கு நம்ம நஃபிலான நோன்புகள் எத்தனை பேர் வைக்கக்கூடியவர்களாக இருக்கும். சொர்க்கம் அலங்கரிக்கப்படுற நாள்ல, நம்மளுடைய அமல்கள் எடுத்து கிடப்படுற நாள்ல, அந்த திங்கள் வியாழன்ல நோன்பு பிடிக்கக்கூடியவர்கள் எத்தனை பேர் இருக்கும். ரசூலுல்லா பிறந்த தினம் இன்னைக்கு நான் நோன்பு வச்சு இந்த நோன்புடைய நன்மையை அகலவைத்து குடும்பத்தார்களுக்கு நான் செலுத்துறேன் பேணுமக்கே நன்மையை அவங்களுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் கொடுக்கறதுன்னு அன்பளிப்பு. அகலவைத்து குடும்பத்தார்களுக்கு நம்ம சதக ஹதியா கொடுக்க முடியுமா? எவ்வளவு கொடுத்தாலும் ஈடாகுமா?
ரசூல்லா இருக்கும்போது தேன் கொண்டு கொடுத்த சகாபா பெண்மணிகள் இருந்தாங்க, நெய்யும் கொண்டு கொடுத்த சகாபா பெண்மணிகள் இருந்தாங்க, சுரக்காயை கொண்டு கொடுத்த சகாபா பெண்மணிகள் இருந்தாங்க. நம்ம என்ன கொடுத்தோம்? ரசூல்லாவுக்கு நம்ம என்ன கொடுத்தோம்? இப்ப நம்ம கொடுக்கணுமே. அந்த கொடுக்கறது எதா இருக்கலாம், செலவாத்தா இருக்கலாம், நோன்பாக இருக்கலாம், ஹரியாக்களை கொடுக்கணுமே. நம்ம ஹரியாக்கள் கொடுக்கறதுக்கு பணமா தான் கொடுக்கணும் இல்லையே. நம்ம உழைப்பை என்ன செய்யலாம், அவங்களுக்கு பதிய வைக்கலாமே. அதன் பரக்கத்தை கொண்டு அல்லாஹ் தஆலா நம்மளுக்கு அனைத்து காரியத்தை நிறைவேற்றுவானே. அப்ப நம்ம இந்த நோன்புகள் வைக்கக்கூடியவர்களாக இருக்கமா அப்படின்னு நம்மளுக்குள்ளேயே நம்ம கேட்கக்கூடியவர்களாக இருப்போம். அடுத்தது ஜெய்னத் பின் ஹுசைமா ரலியல்லாஹு தஆலா, அவங்க வந்து ஏழைகளின் தாய், நிறைய சதகாக்கள் செஞ்சிருக்காங்க. அவங்ககிட்ட இருந்ததை எல்லாம் கொடுத்துருந்துருக்காங்க. அவங்க மரணிக்கும் போது அவங்க வீட்டில் இருந்தது ஒரு மண்பான மண் குவளை, போர்த்தி படுக்கக்கூடிய கிழிந்த துப்பட்டி, ஒரு போர்வை. துப்பட்டி நம்ம சொல்றோம், ஒரு போர்வை, ஈச்சமார் நாரில் செஞ்ச ஒரு பாய். இதுதான் அவங்க வீட்டில் இருந்த பொருட்களாம். இப்போ நான் மவுத்தா போயிட்டு என் வீட்டில் இதாக இருக்கும். ஒரு கண நேரம் சிந்திச்சு பார்ப்பேன். இப்போ நான் மவுத்தாயிட்டேன்னா எங்கள் வீட்டுக்கு வந்து யாரும் பார்த்தாங்கன்னா இதுவே இருக்குமா? கட்டில் இருக்குது, மெத்தை இருக்குது, ஃபேன் இருக்குது, என்னென்னமோ வச்சுருக்கோம். அப்போ இந்த தாய்மார் நம்ம அந்த படுக்கையில் கூட தரையில் படுக்கிறோமோ எங்கேயோ படுக்கையில் கூட யாரெல்லாம் உம்மத்துல் முஃமினீன் தாய் ஜெய்னத் ஹுசைமா ரலியல்லாஹு தஆலா அந்த எளிமை என்கிட்ட இல்லை. ஒத்துக்குருவோம், இல்லாத இல்லைன்னு தானே சொல்லணும். அந்த எளிமை என்கிட்ட இல்லை. அந்த எளிமையின் பொருட்டால் கேட்கிறேன் அல்லா, எனக்கு போதும் என்ற மனதை கொடுக்குறியா அல்லா. அல்லாஹ்ட்ட துவா கேட்கக்கூடியவர்களாக இருந்தோம்னா ஜெய்னத் ஹுசைமா ரலியல்லாஹு தஆலாவுடைய அந்த நற்பண்பு நம்மள்கிட்ட வரக்கூடியதாக இருக்கும். அப்போ நம்ம இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொருவர்களும் இப்போ நம்ம கிட்டத்தட்ட 5 மனைவிமார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்கள் 5 பேர் நம் தாயை பற்றி நம்ம பார்த்துருக்கோம். மீதமுள்ள அல்ஹம்துலில்லாஹ் இனி வரும் வாரங்களில் அல்லாஹ் எங்களுக்கு ஹயாத்தை கொடுத்தா இந்த இடத்துல பேசக்கூடியவர்களாக, கேட்கக்கூடியவர்களாக உங்களையும், பேசக்கூடியவர்களாக எங்களையும் வல்ல ரஹ்மான் பொருந்திக் கொள்வானாக. எதை கேட்டோமோ எதை சொன்னமோ அதன்படி நடக்கக்கூடிய தௌஃபீக்கை வல்ல ரஹ்மான் நம்ம அனைவருக்கும் தந்தருள்வானாக. வாஹிர் ரஹ்வானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக நஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த வ நஸ்தக்ஃபிருக வ நதூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பிரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன் வல் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரப்பி.